1806 வேலூர் சிப்பாய் கழகம் நூல் வெளியீட்டு விழா. தலைமை பேராசிரியர் கருணானந்தன் அவர்கள். நாள் செப்டம்பர் 29, 2024. நேரம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. இடம் அன்பகம், தேனாம்பேட்டை. காலை சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு உண்டு. நுழைவு கட்டணம் 100. முன்பதிவு அவசியம். அனைவரும் வருக. வணக்கம். வணக்கம். சசிகுமார் அவருடைய நடிப்பில், சரவணன் அவருடைய டைரக்ஷனில் நந்தன் திரைப்படம் இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ட்ரெய்லர் பார்க்கும்போது உண்மையிலே வந்து வேறு ஒரு கதைக்களமாக இருக்கும். அயோத்தி திரைப்படத்துக்கு அப்புறமா சசிகுமாருக்கு இன்னொரு கம்பேக்காக அமையும் அப்படின்னு தான் ட்ரெய்லர் பார்த்து ரிவ்யூவாக நம்ம எல்லாருமே மக்கள் மனசில் இடம் பெற்றுச்சு ட்ரெய்லரு. ஸோ படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்களும் பார்த்துட்டு வந்தீங்க. படம் எப்படி இருக்குது? படத்தை பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூ சொல்லுங்கள். அது நந்தன் படம் வந்து நம்ம ட்ரைலர் பார்க்கும்போதே வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு மெசேஜ் கொடுக்க போகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சிருந்தது இல்லையா? ஸோ நந்தன் படத்தில் வந்து சசிகுமார் நடிச்சிருக்காருங்கிறத விட சசிகுமார் வாழ்ந்துருக்காரு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அந்த கேரக்டருக்காக நிறைய அந்த படத்தில் வந்து அவரோட இப்போ இப்படி இப்படி குடிஞ்சிட்டே இருக்க மாதிரி இருக்குன்னா அது அப்படியே தான் கடைசி வரை ட்ராவல் ஆகுது. எப்போவுமே இந்த மாதிரி இது வந்து ஒரு ஜாதி, ஒரு ரிசர்வேஷன் பற்றி ஒரு சமூக கருத்தை சொல்கிற ஒரு படமாக அமைஞ்சது. அதில் அவர் வந்து அம்பேத்குமாருங்கிறது அவரோட பேர். பட் அவரை கூப்பிட்றது வேறு ஒரு பேராக கூப்பிட்றாங்கும் போது ஒன்றும் இல்லை, ரொம்ப இது முழுசாக சொன்னால் ஸ்பாய்லர்னு ஆயிரும். நிறைய படங்கள் வந்துருக்கு. இப்போ நீங்கள் வந்து மாமன்னன் படம் பார்க்கலாம். மாமன்னன் படம் மாதிரி தான் இதுவும் ஒரு ஒட்டிய கதை தான். பட் அதில் நிறைய கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் நிறைய இருக்கும். ஒரு படம் வேறு விதமாக பயணிக்கும். பட் இதில் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டாங்க. கடைசி தான் கிளைமேக்ஸில் ஒரு 2 நிமிஷம் தான் படமே. எனக்கு ஒட்டுமொத்தமாக படம் பார்க்க முடிச்ச வரைக்கும்லாம் கிடையாது. லாஸ்ட் 2 நிமிஷம் படம். அது வந்து அதுதான். ஏன்னா இது இன்னும் நடக்குதா? இப்போ இது ஓவராலாக பார்க்கும்போது இந்த கதை வந்து இந்த மாதிரி ஒரு 100 கதை படம் பண்ணியாச்சு. நிறைய 100 படம் வந்துருச்சுங்க அப்படிங்கிற ஒரு வருஷம் வரும். இதெல்லாம் வந்து முன்பு நடந்தது, இப்போல்லாம் நடக்கிறதே கிடையாது. இப்போ எங்கே? ஏன்னா சோஷியல் மீடியாஸ் வந்து பயங்கரமாக வளர்ந்துருச்சு. அப்படின்னு நீ சொல்லும் பொழுது இங்கே ஒரு வேங்கைவேல் சம்பவம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு சேலம்ல நடந்த அந்த ஒரு கிராம பிரச்சனை இருக்குது. ஒரு ஊர்லேயும் ஒரு பிரச்சனை அவ்வப்போது சோஷியல் மீடியாவில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ பள்ளிக்கரணையில் கூட அதான் நீ இப்போ அது வந்து நடக்கவே இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அந்த அளவுக்கு நடக்கலை. ஏன்னா அது அவ்வளோ தூரம் இல்லைங்கிறது தான் உண்மை. அதுதான் உண்மைன்னு நினைக்கும் போது இறுதியில் ஒரு 10 பைட்டு சேர்க்குறாங்க. ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கக்கூடியவங்க அவங்க வந்து தன்னோட கருத்துக்களை சொல்கிறாங்க. உண்மையிலேயே அங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ உண்மை சம்பவத்தோடைய அந்த கிளிப்பிங்ஸ்லாம் ஆட் பண்ணுறாங்க இல்லையா? அதன் காரணமாக வந்து கொஞ்சம் அவங்க என்ன கதை சொல்ல வந்தாங்களோ அது இன்னும் நடக்குதுங்கிற ஒரு ஆதாரப்பூர்வத்தோடு இணைச்சிருக்காங்க. அப்போ லாஸ்ட் 2 நிமிஷம் தான் நான் படமாக பார்த்தேன். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆதிக்க சமூகம் தான் வந்து இங்கே வந்து இந்த ஊர் பிரசிடெண்ட்டாக இருக்கணும். இந்த ஊர் பிரசிடெண்ட்டுங்கிறது அவங்க மட்டும்தான் எப்போவுமே. அதுவும் வந்து எதிர்த்து நிற்கிறதே யாரும் கிடையாது. எப்போவுமே எதிர்த்து நிற்க யாருமே இல்லாமல் அண்ணன் போஸ்ட்டில் ஜெயிச்ச ஒரே ஆள் நம்ம அண்ணன் தாண்டா, நம்ம ஃபேமிலி தாண்டான்ட்டு அந்த தொடர்ந்து அவர்களே அந்த ஆதிக்க சமூகத்தினரே அந்த குடும்பமே வந்து பிரசிடெண்ட் பதவியில் இருக்காங்க. அந்த ஊர் வந்து ரிசர்வேஷன் கோட்டாவாக மாறுது. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஊர்லேருந்து அப்போ ஒருத்தன் தான் இருக்கணும் அப்படின்னா அவன் நமக்கு அடிமையாக தான் இருக்கணும், நம்ம சொல்கிறவனை போட்டுக்கலான்னு வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு சுடுகாடு பிரச்சனை, அந்த மாதிரி ஒரு அடிப்படை வாழ்வாதார பிரச்சனைகளில் ஒரு பிரச்சனையும் ஒரு சுடுகாடுங்கிறது ஒரு மனிதன் இறக்கும் பொழுது அவனை எப்படி தகனம் செய்கிறாங்கிறது அவங்களுடைய உரிமையில் ஒன்றுங்க மாதிரி அங்கே ஒரு பிரச்சனை வரும் பொழுது ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அதை ஒட்டி தன்னுடைய உரிமைக்காக எழுகிற ஒரு நபராக அந்த குழுவோட தலைவனாக நடிச்சிருக்காரு. யார்? சசிகுமார் வாழ்ந்திருக்காரு. ஏன்னா அதில் ஒரு சீன்லாம் போட்டு அது ரியலாக நான் வந்து ஒரு கிளிப்பிங் பார்த்தேன். நான் பேசும்போது கூட நான் அந்த படக்குழுவோடு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ பார்க்கும்போது நான் கேட்டபோது அந்த ஒரு கக்கூஸில் வந்து ஒரு அடிப்பாங்க, மிதிக்கும் பொழுது அதெல்லாம் ரியலாகவே எடுத்தோம் நாங்கள். அது வந்து ரியலாக அங்கே இருந்தது அப்படியே எடுத்த சீன்னு சொன்னாங்க. செட்டெல்லாம் போடல, இருந்த ஒன்று தான் எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டு இருந்த ஒன்று. ஆமாம், அப்படி சொல்லும்போது எனக்கெல்லாம் ஷாக்காக இருந்துச்சு. அண்டு உண்மையிலே சொல்ல அந்த படத்தில் ஹீரோயினி ஐயோ எனக்கு வந்து இந்த ஒரு ஹீரோயின்னா அது இது கமர்ஷியல் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஊரில் எப்படி எனக்கு அந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஹீரோயின் எனக்கு சப்ஜெக்டாக வந்து இது வந்து மேபி பழைய கதைன்னு சொல்லலாம், நிறைய விமர்சனங்கள்லாம் வரலாம். ஆனால் அவங்க சொல்ல வந்த கருத்து நியாயம், நல்ல கருத்து, முன்பு நடந்தது அதெல்லாமே சூப்பர். அந்த ஹீரோயினிக்கு வந்து கொடுத்தாங்கல்ல, இவ்வளோ தான், இவ்வளோ போதும், இது போதும் அப்படின்ட்டு வச்சாங்கல்ல, சரியாக இருந்தது. ஓவர் பில்டப் எதுவுமே கிடையாது, எந்த ஹைப்பும் கிடையாது, இயல்பான நடிப்பு, இயல்பான இப்படி தான் இருக்கும் அந்த கதாபாத்திரங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கூட வந்து நம்ம நண்பர் ஸ்டாலின் கூட அந்த கட்டணம் ஸ்டாலின் பண்ணியிருந்தார். அவர் வந்து பிராங்க் சேனலில் நிறைய வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அவர் வந்து ஒரு கட்டத்தில் எரிச்சலே ஆக்கிடுறாப்புல. ஏன்னா அவர் வந்து தான் பிரசிடெண்ட்னா கூட கிளர்க் இருப்பாங்கல்ல, ஸோ கிளர்க்கு வந்து ஏற்றி விட்டே இருக்குது. யாராடே நீ உங்களுக்குள்ளே நாங்கள் ஆளணுமா, நீலாம் எங்கள் வீட்டுக்குள்ளே வருவியாங்கிற மாதிரி ஏற்றி கடுப்பேற்றி போகிறாப்புல. இங்கிட்டு சிரிக்க வச்சுட்டு அங்கே சரியான கடுப்பேற்றி உண்மையிலே வெறுப்பாக்குறாப்புல. வெறுப்பாக்கிட்டு இருக்கும்போது கடைசியில் தான் ட்விஸ்ட்டு. என்னதான் அந்த சைடு இருந்தாலும் பிரசிடெண்ட் வந்து யார் ஒரு ஹீரோ ஆகும் பொழுது சரி இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட என்ன வேலை, நான் அங்கிட்டே போகிறேன்ட்டு போயிடுறாரு. அவருக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து நிறையவே இருந்தது படத்தில். ஒரு அழுத்தமான கதாபாத்திரமாக அவரும் அமைஞ்சிருந்தார். பாலாஜி சக்திவேலு
சம்மந்தமே இல்லாமல் வந்து மிரட்டி விட்டு போயிட்டார், அந்த மாதிரி மிரட்டி இருந்தது. ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது கதை தான். படத்தில் எனக்கு வந்து அவங்கன்னா எல்லாருமே அந்த கேரக்டரை சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த கதையாக என்ன சொல்ல வந்தாங்களோ, ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவங்களை வந்து ஒரு ஆதிக்க சமுதாயத்தினர் வந்து அடிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்கும் போது ஒரு கட்டத்தில் தன்னுடைய உரிமைகளை தெரிந்து அந்த உரிமையை பெறுவதற்காக ஒரு போராட்ட குணத்தோடு எழுகிற ஒரு நபரின் கதையாக அமைஞ்சிருக்கு. உண்மை சம்பவமாக அப்படிங்கிற மாதிரி, அதாவது உண்மையிலே இது நடந்துகிட்டு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கடைசியில் கிளிப்பிங் சேர்க்குறாங்க. இது உண்மையிலே நடந்திருக்குன்னு தாண்டி இது வந்து உண்மையான கதையை தான் எடுத்திருக்காங்க. உண்மையில நடந்த ஒரு ரியல் இன்சிடென்ட் எடுத்திருக்காங்க. நிறைய கொஞ்சம் சேர்ப்பாங்கல்ல அது மாதிரி. இப்போ இது மாதிரி வந்து அவ்வளோ உண்மைகள். நீங்க மாமன் படம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும் போது அதுல அந்த அதுவும் எல்லாமே கஞ்சம். ஐ மீன் எல்லாமே ஒரு முழுவதுமாலாம் நீங்க அப்படி எடுக்க முடியாதுல்ல. அப்படி எடுத்துட்டா சினிமா இருக்காது. இது ஒரு சின்ன ஒரு பாட்டு இது மாதிரி இருந்தது. இப்போ ஒரு புதுக்கோட்டை பக்கத்துல கந்தர்வக்கோட்டை உள்ள இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல இந்த ஒரு கிராமத்தில் நடக்குது அப்படிங்கும்போது, ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நீ வந்து இது மாதிரி பண்ண முடியாது. இது வந்து ஒரு கொஞ்சம் மேபி எனக்கு அதுல கொஞ்சம் டிராபேக் இருந்தது. கதை வந்து கொஞ்சம் வரவேற்க வேண்டிய படம், ஒரு நல்ல ஆழமான கருத்தை சொல்கிற ஒரு படம், எல்லாமே அதெல்லாம் எனக்கு சில இதெல்லாம் சீனா சிரிக்கும்படியாகவே இருந்தது. அவங்க அப்பா வந்து தூக்கும் பொழுது டக்குன்னு எங்கள் அப்பா கடன் வாங்கியிருக்க, ஐயோ கொடுத்துருவாரு, காசை கொடுத்துருவாரு, வட்டி கொடுத்துருவாரு, அவங்க அப்பா விட்டுருங்க, எங்கள் அப்பா அந்த பையன் அடிப்பான். ஸோ அந்த பையன் வந்து ஒரு செடியோட பேசிகிட்டு இருப்பான். அந்த செடி அது போகும்போது திருப்பி முளைச்சி வருங்கும் போது அவன் ஒரு டைலாக் சொல்லுவான், அப்போ நம்ம எங்கே போனாலும் பொழைச்சிப்போம் அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட சொல்லுவான். அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. நிறைய இடத்துல டீகோட் சின்ன சின்ன வசனங்கள்லாம் வச்சுருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். என்னன்னா இன்றைக்கி இருக்கும்போது இது ரிலேட்டபிள் எங்கே சொல்லுவாங்கன்னா, இன்றைக்கி சோஷியல் மீடியா ரொம்ப பூம் ஆயிடுச்சு. ரொம்ப தனக்கான உரிமையை பெற்று தருவதில் சோஷியல் மீடியாவும் மொபைல் ஃபோனும் பெரிய ஒரு விஷயத்தை இப்போ உனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா எனக்கு எடுத்து சொல்லு வைரலாக அப்படிங்கும்போது இருக்குது. அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய அநியாயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. அதாவது அதனால் ஒரு முன்பு நடந்த ஒரு கதை, அது ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் முன்னாடி நடந்த ஒரு ரியாலிட்டி கதையோடு ஒப்பிட்டு அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம். அதை தான் மற்றபடி படமாக அவங்க சொல்ல வந்த கருத்து எல்லாமே சூப்பர். சசிகுமாரோட ஆக்டிங் சூப்பர், பாலாஜி சக்திவேல் அருமை, அந்த ஹீரோயினி உண்மையிலே சூப்பர். ஹேட்ஸ்அப். அவங்களுக்கு சொன்ன போர்ஷனை அழகாக பண்ணிட்டாங்க. ஒரு ரொம்ப இயல்பாக இருந்தது. டக்குன்னு பார்க்கும்போது எனக்கு வாகேஷோட ஃப்ரேமில் உள்ள வந்துட்டு போச்சு, அந்த மாதிரி இருந்துச்சு. அண்டு ஸ்டாலின், கட்டணம்பு ஸ்டாலின், அவரும் சூப்பராக பண்ணியிருந்தாப்புல, உண்மையிலே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. படம் ஓவராலாக நல்ல படத்தை எடுத்திருக்காங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஓகே, இந்த கதையும் சரி, இந்த அதில் நடித்த கதாபாத்திரங்களும் சரி, எல்லாமே பாசிட்டிவ் அமைச்சிருக்கும் போது டெக்னிக்கல் சைட்னு பார்க்கணும். ஏன்னா ஒரு ரூரல் பேஸ்ட் படம் எடுக்கும்போது நம்ம ரொம்ப அதில் உன்னிப்பாக இதில் எந்த எஃபர்ட்டுமே இல்லை. டேரக்டர் வந்து ஒரு கதை, அதாவது இதுக்காக வந்து மியூசிக் தான் படத்தை நிறுத்து அப்போல்லாம் எதுவுமே இல்லை. இவங்க அந்த ஒரு கதைங்கிற ஒரு சின்ன நாட் பிடிச்சிட்டாங்க. அதில் அந்த கேரக்டர் தான் வாழ்ந்துருக்காங்க. தேடு பெருசாக அங்கங்கெல்லாம் ட்ராவலே ஆகலை. ஒரு சின்ன கிராமம், அவ்வளோதான். அந்த கிராமம் ஒரு பஞ்சாயத்து 4 வீடு தான். அதனால் செட் இது வந்து ஒரு பிரம்மி எதுவுமே அந்த மாதிரி அந்த டெக்னிக்கலாக இவங்க ஸ்ட்ராங் அதெல்லாம் எதுவுமே சொல்லவே தேவையில்லை. நார்மலான ஒரு படம். படம் பெருசாலாம் இல்லை. படத்தில் சாங்லாம் வந்து பெருசாக கிடையாது. அதனால் அதை பற்றி இந்த படத்துக்கு மியூசிக் வலு சேர்க்கறதுக்கான இடங்கள் நிறைய குறைவுன்னு நினைக்கிறேன். அவங்க அப்படி ஒரு விஷயத்த கொடுக்கல. அதனால் வந்து சமுத்திரக்கனி வந்திருக்காரு, ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காரு, கரெக்டாக அவர் வந்த வேலையை செஞ்சுட்டு போயிருக்காரு. அப்படிங்கும்போது அதான் இப்போ நம்ம மாமன்னன் பார்க்குற ஒரு மாமன்னன் பேசுகிற அரசியலும் இதுவும் அரசியல் தான். பேசுகிற அரசியல் ஒன்று தான், பட் எந்த காலகட்டத்தில் எதை பேசுகிறோங்கிறது இருக்குல்ல, அதை பொறுத்து இந்த கதை முன்னாடி நடந்த ஒரு கதையை இப்போ பேசுகிறாங்க. இன்றைய காலகட்டத்தில் நடப்பதற்கான சாத்தியக்கூறுங்கிறது ரொம்ப இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இருக்குது. ஏன்னா நிறைய இடங்களில் இருக்கவும் தானே அவங்க சொல்கிறாங்க. படங்களாக வருது, நிறைய வீடியோக்கள் வெளியே வந்திருக்கு, நான் பார்த்துருக்கேன். அவ்வளோ நடக்காது. அதனால் அதில் சின்ன மாற்று கருத்து, மற்றபடி எதுவும் கிடையாது. உண்மையிலே நல்ல விஷயந்தான், நல்லா பண்ணியிருக்காங்க. அதான் கடைசியில் சொன்னேன்ல, இப்போ நீ நடக்காதான்னு கேட்டு இப்போ நீ சொல்லு, இப்போ நான் சொல்கிறேன்ல, இந்த காலகட்டத்தில் எங்கே நடக்க போகுதுன்னு சொல்லும்போது தான் எந்தெந்த ஊராட்சி மன்ற தலைவர்லாம் அவங்களே பேசுகிறாங்க. இந்த மாதிரி இந்த பதவியை கொடுத்து தான் எங்களை போட்டாங்க அப்படி இப்படின்ட்டு அவங்க பேசும்போது தான் அந்த கதை. இப்போ நாங்கள் சொன்ன கதைக்கு ஆதாரபூர்வமாக நான் மேட்ச் பண்ணுறேங்கிற மேட்சிங்கை கொடுக்குறாங்கல்ல, அங்கே நான் சொன்ன வார்த்தைகள் தோத்து போயிடும். அதாவது அந்த இன்டெப்தான அரசியல் வந்து படத்தோடைய அந்த கிளைமேக்ஸ் அந்த 2 நிமிஷம் தான் கிட்டத்தட்ட சொல்லணும்னா. இப்போ கடையில் என்ன சொல்ல வராங்க, ஒரு ஆதிக்க சமூகத்தினர் வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க, ஒரு தலித் சமுதாயத்தை மேலே வர விட மாட்டாங்க, அவங்களுக்கான உரிமையை கூட பெற விட மாட்டாங்க, அது தெரிய கூட விட மாட்டாங்கிற மாதிரி. அப்படி இருக்கும்போது அந்த பதவி உனக்கு இருக்கும், நீ தான் தலைவர், ஆனால் நீ என் கண்ட்ரோலில் தான் இருப்ப. நீ இந்த சீட்டு வந்து உனக்கு தான், உட்காரு, ஆனால் நான் சொன்னால் தான் நீ உட்காரணும், எந்திரிக்கணும், நான் போய் உட்காந்துப்பேன், நான் பார்த்தா சொன்னால் உட்கார்றா அப்படிங்கிற மாதிரி. இப்போ நீ யோசிக்கும் போது இதெல்லாம் இங்கே நடக்குதாங்கும் போது கிளைமேக்ஸில் ஒரு சில காட்சிகளை சேர்த்துருக்காங்க. நிறைய ஊர்களோட அந்த அருகில் இருக்க ஊரில் ரிசர்வ்டு தொகுதியாக இருக்கக்கூடிய அந்த பஞ்சாயத்தாக இருக்கக்கூடிய இடங்களில் வந்து அந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள்லாம் பேசுகிற மாதிரி கிளிப்பிங் சேர்த்துருக்காங்க.
ஸோ அதை சேர்க்கும்போது நல்லாயிருக்கு. ஐ மீன் அந்த கதைக்கு பொருத்தமாக இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஓகே, இறுதியாகண்ணே அயோத்தி திரைப்படம் சசிகுமாருக்கு முந்தைய திரைப்படம் பெருசா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம சைலண்டா வந்து கொஞ்ச நாட்கள் கழிச்சு மக்களால் வரவேற்கப்பட்டு இன்னைக்கு அடுத்தடுத்து அவார்ட்ஸ் போய் ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைச்சது. அதே மாதிரி இந்த படத்து மீதும், அதாவது சசிகுமார் வந்து இந்த மாதிரி ஒரு கெட்டப் ரிவீல் ஆனப்போ எல்லாருக்கும் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. கண்டிப்பா இந்த படத்துல ஏதோ சம்பவம் பண்ணியிருக்காரு அப்படின்னு. அது ஆக்டிங் வைஸ் அவரை அடிச்சுக்க முடியாது. நீங்களும் சொன்னீங்க இதில் கரெக்டாக அந்த கதாபாத்திரமா வாழ்ந்திருக்காரு அப்படின்னு. அயோத்தி மாதிரி இதுவும் வந்து சசிகுமாருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாவோ ஒரு பெரிய கம்பேக் மாதிரி கூட. நான் அயோத்தி கூட கம்பேர் பண்ண மாட்டேன். ஏன்னா அயோத்தி படம் வந்து கதைக்களமாகவே, அது சசிகுமார் அங்கே ரீப்ளேஸ் பண்ணி நீ யாரை போட்டால் கூட படம் ஓடி இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அது கதைக்களமாகவே கதை நகர்வாக நல்லா இருந்துச்சு. பட் இதில் சசிகுமார் பொருத்தமாக இருக்கார், அவ்வளோதான். ஸோ அது கதையாகவே நல்லா இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். இதில் சசிகுமார் நல்லா, உண்மையிலுமே சசிகுமார் அதுக்கு பொருத்தமாக அவர் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. மீன் நிறைய தாங்கியிருக்காரு, அந்த ஒரு கிராமத்துல வாழ்ந்திருக்காரு. அண்ட் அவருக்கு ஆப்டாக எல்லாருமே ஸ்பேஸ் கொடுத்துருக்காருல்ல, அது பெரிய விஷயம். உண்மையிலேயே இந்த கதையில் வந்து நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. இப்போ சும்மா சொல்லும்போது சொல்லணும் கூட, இப்போ ஒரு சீன், அந்த 2-3 சீன்லாம் வரும், அந்த சீன்லாம் போட்டு எல்லாரும் சேர்ந்து சசிகுமார் அடிப்பாங்க. அடிக்கும்போது பக்கத்தில் ஏதோ சொன்னல ஸ்டாலின் இருந்தாப்புல, ஸ்டாலின் எல்லாருமே அடிக்கிறாங்க சேர்த்து. அதை வாங்கிக்கிறாரு, கக்கூஸில் போட்டு அடிக்கிறாங்க, துணி இல்லாமல் அடிக்கிறாங்க. அப்படிங்கும்போது நிறைய சீனில் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் ஒத்துக்கிட்டாகணும். அயோத்திங்கிறது வேற, இது அயோத்தியில் வேற சசிகுமார் தவிர்த்து வேற யார் நடித்திருந்தாலும் நடிச்சிருக்க முடியும். பட் இந்த படத்தை சசிகுமார் தான் நடிச்சிருக்க முடியுங்கிற மாதிரி நடிச்சிருக்காரு. அதான் உண்மை. பாப்போண்ணே, பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த படம் வந்து மக்களிடையே இனி எந்த அளவுக்கு போய் ரீச். படம் வந்து வணிக ரீதியாக வெற்றியா தோல்விங்கிற விமர்சனம் நான் போக மாட்டேன். பட் நல்ல கருத்து, அதனால நல்ல படத்தை தான் எடுத்திருக்காங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பாப்போம் மக்கள் எந்த அளவுக்கு ரிசப்ஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இன்னொரு படம் ரிலீஸ் ஆகும்போது அதை பற்றியும் நம்ம இன்னொரு ரிவ்யூ வீடியோ நம்ம வேட்டையனா வரக்கூடிய நாட்களில் அதுதான் அடுத்த பெரிய படமாக வரப்போகுது. ஸோ வேட்டையின் ரிலீஸ் அப்பவும் கண்டிப்பாக ஒரு ரிவ்யூ வீடியோ பேசி போடலாம். நன்றி.